எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். டாக்டர் ஆஷா லிங்கன் ஏகப்பட்ட ஹெல்த் டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்த வெயிட் லாஸ் டிப்ஸ் 2 இதில் பார்க்க போகிறோம். டிப் நம்பர் 1, இந்த ரெமெடி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். நான் சொல்கிற எல்லாமே சம அளவு எடுத்துக்கணும். கொள்ளு 1 கப், ஆலிவ் விதை 1 கப், வெந்தயம் 1 கப், சீரகம் 1 கப். இது 4ஐயும் தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை ஆறின பிறகு இது 4ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துக்கணும். இந்த பவுடரை நம்ம எப்படி இன்டேக் பண்ணணும் அப்படின்னா, 1 டம்ளர் அளவுக்கு கொதிக்கிற தண்ணியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை போட்டு லேசாக கொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் இதை வடிகட்டி லேசாக வெதுன்னு இருக்குள்ள சூடு, அந்த சூட்டில் இதை நம்ம குடிச்சிடணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு தடவை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரெமெடியை இன்டேக் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? நீங்கள் இதை ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டே வரும்போது உங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸுக்கும் ஸ்கின்னுக்கும் ஒரு நல்ல க்ளோயிங் கொடுக்கும். டிப் நம்பர் 2, இந்த ரெமெடி செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்: கருஞ்சீரகம் 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், ஓமம் 50 கிராம். இது 3ஐயும் நல்லா வறுத்துட்டு ஆறின பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி பவுடராக எடுத்துக்கணும். இதை எப்படி நம்ம இன்டேக் பண்ணுறது அப்படின்னா, 1 டம்ளர் கொதிக்கிற தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே குடிச்சிருங்க. நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதை எப்போ எடுத்துக்கணும், எத்தனை தடவை எடுத்துக்கணும்? டெய்லி காலையில் ஒரு தடவை எம்டி ஸ்டொமக்கில் இந்த வாட்டரை கன்சியூம் பண்ணுங்கள். இந்த ரெமெடினால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? நீங்கள் இதை ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டே வரையில் நம்ம பாடி ஃபேட் எல்லாத்தையுமே நல்லா குறைச்சி வெயிட் லாஸுக்கு இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் இல்லை வேறு ஏதாவது டவுட் அண்ட் கொஸ்டின்ஸ், ஏதாவது பியூட்டி ரிலேட்டடான டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு பேசணுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.